நாசத்திலிருந்து வருகை புரிந்துள்ள அண்ணாமலை ஐயா அவர்கள் 9ஆம் பாவத்தில் இருக்கும் சூட்சமங்கள், இதுவரைக்கும் யாருமே சொல்லாத 9ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சூட்சமங்களை பற்றி எடுத்து வரைக்க உள்ளார். அவரை பேச வருமாறு அன்புடன் மேடை கலைக்கிறேன். அகத்தியர் ஜோதிட வித்யாலய அறக்கட்டளை ஜோதிட கருத்தரங்கம் நடத்தும் 13வது கருத்தரங்கத்துக்கு வந்திருக்கும் ஜோதிட அன்பர்களுக்கும் ஜோதிட ஜாம்பவான்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் எனக்கு இந்த வாய்ப்பினை நல்கிய திரு ரவி ஜெயக்குமார் ஐயா அவர்களுக்கும் கேமராமேன் அண்ணன் மணி அவர்களுக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய குலதெய்வத்தை வேண்டிக் கொண்டு நான் என்னுடைய உரையை தொடங்குகிறேன். அதாவது ஜாதக கட்டத்தில் நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் ஒரு குழந்தை பிறந்தவுடனே அவர் என்ன படிப்பார், அவர் என்ன தொழிலுக்கு போவார், அப்பா செய்த தொழிலுக்கு வருவாரா, டாக்டர் ஆவாரா, இன்ஜினியர் ஆவாரா, இல்லை என்ன படிக்க வைக்கலாம் அப்படின்னு கேட்குறோம். இதில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அன்பர்கள் மறந்துடாதீங்க. ஆனால் சவுண்டு கேட்க மாட்டேங்கண்ணே. ஹலோ 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 இல்லை, அங்கே சார்ஜ் கொஞ்சம் பேர் நினைக்கிறேன். நீங்கள் அப்படியே பேச அப்போ நம்ம ஜாதக கட்டத்தில் எத்தனையோ இடங்களை பார்க்குறோம், அத்தனை கிரகங்களையும் ஆலோசனை பண்ணுறோம், ஒவ்வொரு ஜோதிடராக தூக்கிட்டு அலையிறோம். இது தேவையானது தான். அவங்கவுங்களுடைய குழந்தைகள் நல்லா வளரணுங்கிறது எல்லா பேரண்ட்ஸுக்கு இருக்கிற ஒரு அக்கறை தான். ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் கையில் வச்சுக்கிட்டே தேவையில்லாமல் அலையிறீங்க. அது என்ன விஷயம் அப்படின்னா 1, 5, 9 இதுதான் ஜாதகத்தில் திரிகோணஸ்தானம். அப்போது 1 விட 5 உயர்ந்தது, 5 விட 9 உயர்ந்தது. இந்த 9ஆம் இடத்த அதிபதி ஒரு ஜாதகத்தில் யார் சாரத்தில் நிற்கிறாருன்னு பாருங்கள். அந்த சாரநாதனை நீங்கள் இயக்கலாம் வேண்டாம். உங்களுக்கு தேவைங்கிறவங்க அவர் என்ன சாரம்னு பாருங்கள். அந்த சாரநாதனை பிடிச்சா போதும். இங்கே தான் நம்மளுடைய வெற்றி முழுமையாக காத்துக்கிட்டு இருக்கு. இது நிறைய ஜோதிடர்களுக்கு தெரியும். நம்ம எல்லாம் லக்னத்தை பார்க்குறோம், ராசியை பார்க்குறோம், நட்சத்திரத்தை பார்க்குறோம், அப்புறம் நடப்பு தசாவை பார்க்குறோம், இதை கோட்டை விட்டுறோம். இதான் மெயின். நீங்கள் இதுக்கு முன்னாடி சாதித்தவங்களையும் பாருங்கள், இல்லை இப்போ கரண்டில் சாதிச்சுட்டு இருக்கிறவங்க பாருங்கள், இல்லை இனிமேல் சாதிக்கக்கூடியவரையும் பாருங்கள். இந்த 9ஆம் இடத்துங்கிற கட்டத்தில் இருக்கிற ஒளிவட்டத்திலேருந்து தான் அவருடைய வாழ்க்கை தொடங்கியிருக்கும். அதுக்கு ஒரு உதாரணம் வேணால் சொல்கிறேன். இங்கே பாருங்கள். அம்மா ஜெயலலிதாவோட ஜாதகம், முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மாவோட ஜாதகம். இங்கே பாருங்கள், மிதுன லக்னம். நான் என்ன சொன்னேன், 9ஆம் இடம் சொன்னேன்னா இவங்களுக்கு 9ஆம் இடத்து அதிபதி சனி. இந்த 9ஆம் இடத்து அதிபதி சனி என்ன சாரத்தில் நிற்கிறாரு அப்படின்னா பூசம் சாரத்தில் நிற்கிறாரு. அப்போ பூசம் சாரம்னா எத்தனை கூடிய சாரத்தில் நிற்கிறாரு? 8, 9 கூடிய சாரத்தில் சனி பகவான் நிற்கிறாரு. நல்லா கவனிங்க. இவங்க எப்படி சிஎம் ஆனாங்க? எந்த சட்டசபையில் இவங்க அவமானப்படுத்தப்பட்டாங்களோ அதே சட்டசபையில் மகுடம் வச்சு ராணியாக வந்தாங்க பாருங்கள். அப்போ 8ஆம் இடம் இயக்கி 9ஆம் இடம் கொடுத்தது. 9ஆம் இடத்து அதிபதி நிற்கிற சாரம் 8, 9 கூடிய சாரம். அவங்க மட்டும் கொஞ்சம் அஞ்சிருந்தாங்கன்னா, அந்த அசிங்கத்தெல்லாம் நான் படமாட்டேன், எனக்கு வேண்டாம்னு நினச்சிருந்தாங்கன்னா, இவ்வளோ பெரிய ராஜ்யத்தை அடுத்த இந்திரா காந்தி இந்தியாவுக்கே தெரியும். ஆனால் மறு இந்திரா காந்தின்னு உருவெடுத்த இந்த அம்மையாரை நிறைய பேருக்கு தெரிய வச்சது இந்த 9ஆம் இடத்து அதிபதி. எவ்வளோ அழகாக இயக்கியிருக்கார் பார்த்தீங்களா? அப்போ 9ஆம் இடத்து அதிபதி நின்ற சாரத்தை யார் ஒருவர் கரெக்டாக எடுக்கிறாங்களோ அவங்க ஒரு உன்னத நிலையை அடைவாங்க. இங்கே பயந்துக்கிட்டு இருந்தால் அவங்களுக்கு இவ்வளோ பெரிய வெற்றி வாய்ப்பு வந்திருக்காது. இரும்பு பெண்மணி, அவங்க இறப்புங்கிறது ஒருத்தருக்கு பிறப்புன்னு இருந்தால் இறப்புன்னு இருக்கும். அது இறைவனால் கொடுக்கப்பட்டது, அது யாராலும் தடுக்க முடியாது. நான் இப்போ அதை பற்றி பேச வரல. அவங்க பண்ண சாதனை இனி ஒரு பெண்மணி பிறந்து சாதிக்கவே முடியாது. அதுக்கு காரணம் இந்த 9ஆம் இடத்து அதிபதி. அவர் நின்ற சாரம் 8, 9 குடையவர். 8ஆம் இடங்கிற எவ்வளோ அசிங்கத்தை உண்டு பண்ணாரோ அதை தாங்கிக்கிட்டாங்களோ அதே 8ஆம் இடம் 9ஆம் இடங்கிற மகடத்தை சூட்டி அழகு பார்த்தது பாருங்கள். அப்போ சாரம் அங்கே வேலை செய்தா 9ஆம் இடத்து அதிபதி நின்ற சாரத்தை எப்படி அவங்க இவ்வளோக்கும் ஜோதிடம் பார்க்கல, ஆக்டிவேஷன்லாம் பண்ணலை. அந்த கழகத்தை நடத்தணும், மக்களுக்கு நன்மை செய்யணும், தியாக மனப்பான்மை. அதில் எவ்வளோ அழகாக 9ஆம் இடம் இயங்கியிருக்கு பாருங்கள். சரி, இவங்க தான் இப்படி. அடுத்து பாருங்கள், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்
சிம்ம லக்னம். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஜாதகம். ஏன்னா இப்போ நிறைய பேர் ஜோதிடரே பார்க்குறீங்க, அப்புறம் மக்களே வந்து ஜோதிடம் படிச்சிருக்கீங்க. அதனால் நான் உங்களுக்கு ரொம்ப விளக்க வேண்டியதில்லை. சிம்ம லக்னத்துக்கு 9ஆம் இடம் எது? செவ்வாய். இந்த செவ்வாய் பாருங்கள் எங்கே இருக்காருன்னு, உச்சமாக இருக்கார். இதில் உங்களுக்கு ஒரு விஷயம் பதிவு பண்ணுறேன். எல்லா கிரகங்களும் ஒவ்வொரு சாரத்தில் உச்சமாகும். செவ்வாய் மட்டும் என்ன எங்கே உச்சமாவார்னா தன்னுடைய சொந்த சாரத்தில் உச்சமாவார். அந்த ஒரு கிரகம் மட்டும்தான். ஏன்னா அவர் பாருங்கள் ஆவிட்டத்தில் உச்சமாகறாரு. இங்கே பாருங்கள் நல்லா கவனிங்க. சூப்பர் ஸ்டார் எப்படி சூப்பர் ஸ்டாராருன்னு 9 கூடையவர் 9 கூடைய சாரத்தில் நிற்கிறாரா? அந்த செவ்வாய்க்கு பேர் என்னது அண்ணா? செவ்வாய்க்கு பேர் என்னண்ணா? ஆ தேங்க்யூயா. அப்புறம் இன்னொரு பேர் சொல்லலாமா? தமிழ் கடவுள். எத்தனை லாங்குவேஜ் விட்டுட்டு தமிழ்நாட்டில் வந்து உச்ச நட்சத்திரமாக திகழ்கிறார் பாருங்க. இவர் ஹிந்தியில் நடித்தார், ஃபெயிலியர். தெலுங்கில் நடித்தார், ஃபெயிலியர். ஆனால் தமிழ்நாட்டில் இன்னும் உச்ச நட்சத்திரமாக இருக்கிறாரு. அதுக்கு காரணம் 9 கூடையவர் தமிழ் கிரகமாக வந்து அவருடைய சொந்த சாரத்தில் நின்றதுனால. அப்போ எவ்வளோ அழகாக 9ஆம் இடத்த அதிபதி நின்ற சாரம் அள்ளி அள்ளி கொடுக்க பாருங்க. 250 கோடி இவருடைய படத்துக்கு. இவரோட அழகான நடிகர்கள் இல்லையா? ஏன் இந்த 9 கூடையர் ஒரு சிறந்த அமைப்பில் உட்காந்துருக்காரு. அப்போ தாய்மார்களே, தந்தைமார்களே, உங்கள் வீட்டு சாரத்தில் 9ஆம் இடத்த அதிபதி எடுத்து பாருங்கள் அந்த சாரத்தை. அது வந்து உங்கள் குழந்தைகளுடைய வாழ்க்கை அதில் இருக்குது. இது தெரியாமல் அதை கொண்டு வா, இதை கொண்டு வா, அதை படிக்க வைக்கணும், இதை படிக்க வைக்கணும். நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த ஜாதகத்தை. அதாவது முன்னாள் முதல்வர் கலைஞரோட ஜாதகம். 5 திருப்பு முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு. இவர் வந்து கடக லக்னம். நல்லா கவனிங்க. 9 கூடையவர் குரு பகவான். இந்த 9 கூடிய குரு பகவான் எங்கே நிற்கிறாருன்னா அதே அனுசத்தில் நிற்கிறாரு. அப்போ அனுச நட்சத்திரம் இந்த லக்கணத்துக்கு யார்? கடக லக்கணத்துக்கு 7, 8 கூடையவரா? இவர் எப்படி முதலமைச்சர் ஆனார் தெரியுமா? இதையும் நான் பதிவு பண்ணுற பாருங்க. 7ஆம் இடம் 8 கூடையவர் இந்த கடக லக்கணத்துக்கு 9 கூடையவருக்கு சாரம் கொடுத்தவர். அப்போ 7, 8னா 7ன்னா திருமணமா? அந்த திருமணத்தில் தானே ரீமார்க் உண்டு பண்ணாரா? 4 கல்யாணம் பண்ணி எதிர்கட்சிக்கார இவர் அடிக்கடி பேசும்போது 4 கல்யாணம் இத்தனை குழந்தைங்கன்னு விமர்சனம் பண்ணாங்களா? மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிடுச்சு பாருங்கள். 9ஆம் இடத்த அதிபதி சாரத்தை இயக்க போய் 5 திருப்பு முதலமைச்சரான முன்னாள் முதல்வர். சாமியே கும்பிட மாட்டார், ஆனால் 9ஆம் இடம் எப்படி இயங்குது பாருங்கள். இங்கே கும்பிட்றவங்க கும்பிடாதவங்களாம் கிடையாது. 9 கூடையவர் நின்ற சாரத்தை எடுத்திங்கன்னா உங்கள் குழந்தை எந்த உயரத்துக்கு போகும் அப்படின்னு உங்கள் கையிலே இருக்குது. நீங்கள் கையில் வெண்ணெயை வச்சுட்டு ஊரெல்லாம் நெய்க்கா அலைகிறீங்க, டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு. நெக்ஸ்ட் அடுத்த ஜாதகத்தை பாருங்கள். இப்போ கரண்டில் இருக்கிற பிரதமர் ஐயா அவர்கள் ஜாதகம். விருச்சிக லக்னம் பாருங்கள். விருச்சிக லக்னத்துக்கு 9 கூடையவர் சந்திர பகவான். இது உலக அறிஞ்ச விஷயம், நான் சொல்ல வேண்டியதில்லை. அந்த சந்திரன் நிற்கிறது அவர் அனுச நட்சத்திரங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்போ இந்த சந்திரன் அனுச நட்சத்திரம் இருக்கான்னா அந்த லக்னத்துக்கு அனுச நட்சத்திரத்துக்கு அதிபதி சனி பகவான். யார்? 3, 4 கூடையவர். இவர் ஒன்று செஞ்சு தான் 3ஆவது திருப்பு பிஎம்மாக இருக்கார். அந்த 3, 4 என்னது கண்டுபிடிங்க பார்ப்போம். 3, 4 சனி. அதை இயக்கினார் பாருங்க. 3ஆம் இடம் டிஜிட்டல் இந்தியா கொண்டு வந்தாரா? 4ஆம் இடம் எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுத்தாரா? 9ஆம் இடம் எப்படி இயங்குது பாருங்க. 3ஐயும் 4ஐயும் இயக்கி அந்த 9ஆம் இடத்துல 3ஆம் திருப்பி போய் பிஎம்மாக உட்காந்துருக்காரு பாருங்க. அப்போ 9 கூடைய கிரகம் என்ன சாரம் பெற்றிருக்கு, அவர் லக்கணத்துக்கு என்ன பாவம், அதை எப்படி இயக்கணும். இயக்கத்தில் இல்லைன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க, எப்படிங்கிறத சொல்கிறேன், என்ன படிப்புங்கிறத சொல்கிறேன், என்ன டிகிரின்னு சொல்லிடுறேன். சிம்பிள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையோட லட்சியம் ஒளிவட்டம் எங்கேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா நம்மளுடைய ஜாதகத்தில் நல்லா தெளிவாக கேளுங்க. உங்கள் லான்னு போட்டிருக்கோம். லக்கணத்துக்கு 9 கூடையவர் என்ன சாரம் வாங்கியிருக்கிறாரோ அந்த சாரத்தின் அடிப்படையில் தான் உங்களுடைய குழந்தைகள், பேர பிள்ளைங்க, பேத்திங்க உயர்வு காத்து கொண்டிருக்கிறது. அதை கரெக்டாக நம்ம வழிகாட்டிட்டோம்னா அவங்க தொடர உச்சத்துக்கு அளவே இல்லைங்க. அப்பா இருந்தார், தாத்தா இருந்தார், தூக்கி தூர போடுங்க. அப்பா ஜாதகம் வேறு, தாத்தா ஜாதகம் வேறு. ஆனால் இதே 9 கூடையவர் பாரம்பரியத்தில் என்னென்னா நம்ம அப்பா மாதிரியும் ஜெயிக்கலாம், தாத்தா மாதிரியும் ஜெயிக்கலாம். சரி, இவ்வளவு பிரபலங்களும் பார்த்துட்டீங்க. இவங்களை பூரா இவங்க இயக்கவில்லை, 9ஆம் இடத்த அதிபதி தான் இயக்குனார். சரிங்க, லக்கணத்தில் 9 கூடையவர் லக்னாதிபதி சாரம் வாங்கினா அந்த ஜாதகர் சுயமாக முன்னேறுவார். அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்களே ஏழை ஜாதின்னு ஒரு படம், அதில் வந்து உடையார் மகன் அப்படின்னு உடனே ரிலீஸ் பண்ணுவாங்க. எனக்கு வேண்டாம், நான் பண்ணது தப்பு இல்லைன்னா ரிலீஸ் பண்ணுங்க அப்படிம்பாரு. அதே மாதிரி 9 கூடையவர் லக்னாதிபதி சாரம் வாங்கியாச்சுன்னா அந்த ஜாதகர் யார்கிட்டையும் போய் கையேந்து நிற்க மாட்டார், தன்னுடைய சுய முயற்சிகளால் வெற்றி பெறுவார். அப்போ 9ஆம் இடத்த அதிபதி 2 கூடைய சாரம் பெற்றிருக்கிறாரு அப்படின்னா
எப்போ அவருக்கு திருமணம் ஆகுதோ அதிலிருந்து அவருக்கு வெற்றி உறுதியாயிரும். ஏய் என்னப்பா நேற்று வர ஒன்றுக்கெல்லாம் இருந்தான், கல்யாணம் முடித்தா செட்டில் ஆகிட்டான் அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போ அந்த 9ஆம் இடத்து அதிபதி 2 குடைய சாரம் வாங்குறாரான்னு பாருங்கள். திருமணத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய யோகம். 9ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடத்து அதிபதி சாரம் வாங்குறாரு. கம்யூனிகேஷன் மூலம், தைரியத்தின் மூலம், தன்னுடைய உடன்பிறப்புனால மூலம். இதில் எங்கே நீங்கள் தேடணும்? அந்த தகுதியை நம்ம வளர்த்துக்கிட்டோம்னா நம்ம தான் வெற்றியாளர். 9ஆம் இடத்து அதிபதி 4ஆம் இடத்து அதிபதி சாரத்தில் நிற்கிறாரு. சார் ஒரு சைக்கிள் வாங்கினா போதும், முன்னேற்றம் உறுதி. ஏன்னா அந்த காலத்தில் வாகனங்கிறது சைக்கிள் தான். இன்றைக்கி 2 வீலர்னு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் யமஹா வாங்க, இல்லை கார் வாங்க, வசதி இல்லையா? உங்கள் வீடு ஏதாவது சொந்த வீடுன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு பட்டா இருந்ததுன்னா அந்த 4ஆம் இடம் இயங்கிடும். சார் எனக்கு அதுக்கெல்லாம் வசதி இல்லை சார், அதான் சொல்லியிருக்கேன் சைக்கிள் வாங்கினா போதும். மிங்கி போனால் 10,000 ரூபா வராது. சைக்கிளை வாங்கி பாருங்கள். 9ஆம் இடத்துக்குடையவர் 4 கூடிய சாரத்தில் என்னாருன்னா அந்த வாகனம் வாங்கணுன்னு இயங்கிடும். சரி சார், 9ஆம் இடத்து அதிபதி 5ஆம் இடத்து அதிபதி சாரத்தில் நிற்கிறாரு. இவர் எப்படி முன்னேறுவார்? புத்திசாதுரித்தனம். 5ஆம் இடங்கிறது புத்திசாலித்தனம். அவர்கிட்ட 10 ரூபாயை கொடுத்தா 100 ரூபாயை எப்படிங்கிற ஆக்கக்கூடிய தந்திரம் தெரியும். அப்போ 9 கூடையவர் 5 கூடைய சாரத்தில்னா கண்டிப்பாக டபுள் டிகிரி படிப்பார். இவர் தான் சார் பாரம்பரிய தொழிலை பார்ப்பார். ஏன்னா பூர்வீகங்கிறத 5ஆ. அப்போ எல்லாருமே ஆசைப்படலாம். அமைப்பு இருக்கா சார்? 9 கூடையவர் 6 கூடைய சாரத்தில் நிற்கிறாரு. தம்பி, அப்பாட்ட காசு வாங்கி செய்யாத, தாத்தாட்ட காசு வாங்கி செய்யாத, கடன் வாங்கி செய்யி, நீ பெரிய அளவுக்கு ரீச் ஆயிடுவ. துணிஞ்சு சொல்லுங்கள். ஏன்னா 6 கூடைய சாரத்தில் 9 கூடையர் நிற்கிறாரு. இவருடைய ஒளிவட்டம் அங்கே தான் இருக்குது. சரி சார், 9 கூடையவர் 7 கூடைய சாரத்தில் நிற்கிறாரு. பார்ட்னர்ஷிப் மூலமாக மிக உயர்ந்த இடத்துக்கு போவார். எல்லாருக்குமே பார்ட்னர் ஒத்து வராது. யாருக்கு 9 கூடையவர் 7 கூடைய சாரம் நிற்கிதோ அவருக்கு மிக உன்னத நிலவு உண்டு. அதுக்கு உதாரணம் வேணால் நான் சொல்கிறேன். என்னுடைய ஜாதகத்தில் கும்ப லக்னம், என்னுடைய 9 கூடையவர் சுக்கிரன் கார்த்திகை 1ல் நிற்கிறார். 7 கூடைய சாரம். பாருங்கள், குறுகிய காலத்தில் பூஜா சாமான் கடை தொடங்கி ஒரு கடையை இப்போ 2 கடையாக ஆக்கியுள்ளேன். நட்பு மூலயமா. ஏன்னா 7ஆம் இடங்கிறது பார்ட்னர். அவருக்கு தான் அனுபவம். நான் ஜோதிடர், எனக்கு அனுபவம் கிடையாது. அவர் அதில் 20 வருஷம் அனுபவம். இப்போ அவருடைய ஒத்துழைப்பால் ஒரு கடை 2 கடை ஜெமினி பூஜா ஸ்டோர் நெல்லை மாவட்டத்தில் மிகவும் பிரபலமாக ஓடிக்கிட்டு இருக்குது. அப்போ 9ஆம் இடத்தை இயக்க போய் எங்களுக்கு வெற்றி இருக்குது. நீங்களும் வெற்றி பெறலாம். அப்போது 9ஆம் இடத்துக்குடையவர் 7 கூடையவர் பார்ட்னர் மூலம் மிகப்பெரிய ஒரு உன்னத நிலை அடையலாம். அதே மாதிரி 9 கூடையவர் 8 கூடையவர் சாரம் வாங்கியிருக்கார் சார். 8ஆம் இடம் என்னது யோசிங்க. வெளிநாடு போகலாம், அதிர்ஷ்டம். அதாவது ஒரு கிரகத்துக்கு 450 காரகத்துவம் இருக்குது. எல்லாத்தையும் சொன்னீங்கன்னா மேடை காணாது. அதே மாதிரி 9 கூடையவர் இப்போ 9ஆம் இடத்த அதிபதியே சாரம் வாங்கியிருக்காரு. அதுக்கு உதாரணம் சார் இந்த சூப்பர் ஸ்டாரு. 9 கூடையவர் செவ்வாய் 9 கூடைய சாரமே வாங்கியிருக்காரு. இவர் கரெக்டாக எடுத்தார் பாருங்கள். தமிழ் கிரகம் அந்த தமிழ் கிரகத்தோட சாரத்திலே நிற்கி எந்த லாங்குவேஜுமே வேண்டாம், எனக்கு தமிழ்நாடே போதும், இங்கே தான் செட்டிலாக இருக்குன்னு அடம்பிடிக்க போய் உச்ச நட்சத்திரமாக இருக்கார் பாருங்கள். அப்போ 9 கூடையவர் 9 கூடைய சாரத்தில் நின்னா 250 கோடி இவருடைய நடிப்புக்கு. இன்னும் இவர் நடிச்சிட்டு இருக்கார் பாருங்கள். அப்போ 9 கூடையவர் 9 இவ்வளோ உன்னதமான நிலை இருக்குது. 10 இப்போ 9 கூடையவர் 10 கூடைய சாரத்தில் நிற்கிறாரு. ரைட்டு. இவர் நல்லா கேளுங்க. மாமியார் வந்தது உடனே மாமியாரை எந்த அளவுக்கு இது பண்ணுறாங்களோ, மாமியார் தான் இவங்களுக்கு மிக பெரிய பலமாக இருப்பாங்க. ஏன்னா 10ஆம் இடங்கிறது உயிர்காரகத்துவம் மாமியார். இப்போ 9 கூடைய 10 கூடைய சாரத்தில் நிற்கிறாங்கன்னா இவங்க அத்தையே வந்து இவங்க வீட்டில் அப்பாவோட கூட பிறந்தவங்க பலமாக இருப்பாங்க. அவங்க மூலயமா வளர்ச்சி உண்டு. இன்னும் நிறைய காரகத்துவங்கள் இருக்குது. தொழில் மூலயமா வரலாம். இதே 9 கூடையவர் 11 கூடையவர் சாரத்தில் நிற்கிறார் சார். அப்போ மூத்தவர் 11 கூடையவர் தானே, சந்தோஷம் 11 கூடையவர் தானே, லாபம் 11 கூடையவர் தானே. எதை இயக்கலாம், நம்ம சக்திக்கு எது இருக்குது, யார்கிட்ட நம்ம பேசுவோம் அப்படிங்கிறத யோசிக்கணும். 9 கூடையவர் 12 கூடைய சாரத்தில் நிற்கிறாரு. அப்போ 12ஆம் இடம் என்னது? எல்லாருமே சொல்லுவீங்க 12ஆம் இடம்னா கட்டில் இன்பம். இதை தவிர உங்களுக்கு ஒன்றும் தெரியாதா? நிம்மதி. 12ஆம் இடம். எந்த ஒரு மனிதன் நல்லா தூங்குறானோ அவனுக்கு வந்து கவலை இல்லாமல் சம்பளம் வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ நிம்மதியாக இருக்கிறவன் 12ஆம் இடத்தை அனுபவிக்கிறான். அப்போ 12ஆம் இடத்துக்குடைய சாரம் 9 கூடையவர் வாங்கினார்னா மற்றவங்களுடைய நிம்மதிக்காக நம்ம இது பண்ணோம்னா நம்ம ஜெயிக்கலாம். அப்போ 9ஆம் இடத்துல இவ்வளோ அரிய விஷயம் இருக்குது. அதுக்கு தான் இந்த பிரபலங்களை ஜாதத்தை காட்டினேன். இதை 1க்கு 2 திருப்பி பாருங்கள். உங்களுக்கும் உங்கள் வீட்டில் மகனுக்கோ பேரனுக்கோ பேத்திக்கோ இந்த 9 கூடைய சாரத்தை எடுத்திங்கன்னா உங்களுடைய வெற்றி அளவறிய முடியாது, மிக ஒரு உன்னதத்தை தொடலான்னு சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்த அண்ணன் ஸ்ரீ ரவி ஜெயக்குமார் அவர்களுக்கும் ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாபநாசத்தை சேர்ந்த அண்ணாமலை அவர்கள் 9ஆம் பாவத்தில் உள்ள சிறப்பான சூழ்ச்சிகளை எடுத்து உரைத்தார். அவர் அகத்தியர் ஜோதிட வித்யாலயா சார்பாக பாராட்டுகளை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.